நேற்று முன்தினம் இரவு கோவை மாவட்ட இந்து முன்னணியின் செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நேற்று முழுவதும் இந்து முன்னணியினர் மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் போதும் சசிகுமாரின் இறுதி ஊர்வலத்தின் போதும் கோவை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் நடந்திருந்தன. அதில் குறிப்பாக துடியலூர் பகுதியில் காவல்துறை வாகனம் தீயிட்டு எரிக்கப்பட்டது, ஒரு தடை தீயிட்டு கொடுக்கப்பட்டது. அதே போல் பல்வேறு கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. பேருந்துகள் பல்வேறு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கல்வீசி தாக்கப்பட்டிருந்தன. இருசக்கர வாகனங்கள் தாக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று காலை முதல் சகஜ நிலை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் வழக்கம் போல தற்போது செயல்பட்டு வருகின்றன. காலை 5 மணி முதலே அனைத்து டெப்போக்களிலும் இருந்து பேருந்துகள் சாதாரணமாக வெளியே சென்று அந்தந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றன. அதே போல் தனியார் பேருந்துகளை எடுத்து பார்க்கும் போனால் தனியார் பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மீதமுள்ள பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது சகஜ நிலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்த பிறகு 10 மணிக்கு மேலாக அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கடைகள், வணிக நிறுவனங்கள் அனைத்துமே காலை முதல் ஒரு சில கடைகள் மட்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சுமார் 80% மேற்பட்ட கடைகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக மருந்து கடைகள், மருத்துவமனைகள் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உக்கடம், கோட்டைமேடு, ஆத்துப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ளனர். முக்கியமாக சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய உக்கடத்தை அடுத்த கோட்டைமேடு பகுதி முழுவதுமாக காவல்துறையின் ஒரு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த கோட்டைமேடு பகுதிக்குள் செல்லும் அனைத்து வழிகளிலும் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு அங்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி கண்காணிப்பு பணியில் மாற்று உடை அணிந்த காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ரோந்து வாகனங்கள் மாநகரின் அனைத்து பகுதிகளிலும் சுற்றி வருகின்றன. எந்த ஒரு பகுதிகளிலுமே ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாத வகையில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல துப்பாக்கி ஏந்திய போலீசார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போல் காந்திபுரம் பேருந்து நிலையமும் சாதாரண நிலையிலேயே தற்போது காட்சியளிக்கிறது. நேற்றைய பதட்ட நிலை இன்னும் ஓயாத நிலையில் தற்போது ஒரு சகஜ நிலை திரும்பியுள்ளது என்றாலும் பொதுமக்களின் வரத்து என்பது கோவை மாநகரை பொறுத்தவரை வழக்கத்திற்கு மாறாக சற்று குறைவாகவே காணப்படுகிறது. சாலைகளில் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்தும் இயக்கினாலும் குறைந்த அளவிலான வாகனங்களை தற்போது வரை சென்று வருகின்றன. எனினும் ஒரு 12 மணிக்கு மேல்தான் இந்த சகஜ நிலை நீடிக்கிறதா அல்லது அனைத்து கடைகளிலும் மேலும் இன்றும் ஒரு அடைப்பு போராட்டங்கள் தொடருமா என்பது குறித்து ஒரு முழுமையான ஒரு விவரம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தற்போது வரை சுமார் ஒரு 20% கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 80% கடைகள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே ஒரு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது.